பாராட்டப்பட்டவர். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா நான் ஜேசிடி பிரபாகருக்கே கட்டி வைப்பேன்னு புரட்சி தலைவர் சொன்னா அப்ப எந்த அளவுக்கு தனித்தன்மையோடு இருக்க பாருங்க. அவர் இந்த சட்டமன்றத்துக்கு சபாநாயகர் இருந்து தனித்தன்மையோடு இருந்தார். வரலாற்றிலே முதல் முறையாக முழுமையாக நேரலை சென்று கொண்டு இருந்தது. இவ்வளவு இருந்த பிறகும் சட்டமன்றத்தை சட்டமன்றமா மாத்தி எதிர்த்து பேசினா மட்டும்தான் எதிர்கட்சியும் கிடையாது. அவங்க ஆக்கப்பூர்வமா ஒரு 5 பாயிண்ட் பார்வையை கூட பேசியிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி அவர்கள் அப்படி பேசுனது நாகரிக அரசியல்ல அது ஏற்புடையதால் வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குங்க மத்த கட்சியா இருந்தா கூட சும்மா ஒரு 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, விளக்கம் கேட்டிருப்பாங்க. வேற பிரச்சனையா இருந்தா கூட நாமளும் அப்படிதான் அணுகுவோம். ஆனா ஒரு பள்ளிக்கூடத்துல போய் வேலை நாள்ல போய் மாணவர்களை டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள ஈடுபடுத்தாமலையோ அவங்கள ரீல்ஸ் எல்லாம் எடுத்து கட்சி துண்டோட உள்ள போய் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ். அது பொறுத்து கொள்ள முடியாது. இதுவரை நடந்தாலும் சரி, இனிமேல் யாரு எத்தனைத்தாலும் சரி பொறுத்து கொள்ளவே முடியாது. பர்சனலா என்னுடைய பொதுச் செயலாளர் சீனியர் மினிஸ்டர் என் ஆனந்த் அவர்களோட தொலைபேசியில பத்தி விரிவா நாங்க 2 பேரும் விவாதிச்சோம். அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய அறிவுறுத்தலின்படி ஒரு ஒன்றிய செயலாளரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறாங்க. அப்ப இது எதை காட்டுதுன்னா ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்றோம். பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தர மாதிரி யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது. ஆமா, பள்ளிக்கூடத்துல போய் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து தொந்தரவு பண்ண வேலை நாட்கள்ல அந்த பசங்களை எல்லாம் ஈடுபடுத்தி வீடியோ எடுத்துக்காக ஒன்றிய செயலாளர் கட்சியை விட்டு நீக்கிறது. ஆக இது எதை காட்டுதுன்னா ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் டு எவ்ரி ஒன். ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பசங்களை எந்த வகையிலும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட 28 வருஷமா பள்ளி மாணவர்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப கட்சி இல்லை, இப்ப கட்சியும் இருக்கிறது, ஆட்சியும் இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாசத்திற்குரிய நிர்வாகிகள் இன்னும் கூடுதல் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளும்படி கேட்டது. இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய டிஎன்ஏ, இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கொள்கை, இருமொழி கொள்கை தான் கோட்பாடு. அதே சமயம் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி என்பது அந்த இருமொழி கொள்கையை விட்டு கொடுத்தால்தான் கொடுக்க முடியும் என்பது ஏற்புடையது அல்ல. அப்ப இருமொழி கொள்கையை கட்டாயமா நாங்க விட்டு தர மாட்டோம். வர வேண்டிய நிதியை வாங்காமலும் விட மாட்டோம்.